கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் பாதத்தில் பூக்களை வைத்து வணங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலையில் இருந்து விவேகானந்தர் பாறையை ரூபாய் 37 கோடியில் இணைத்து கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வைத்து 25 ஆண்டுகளை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் வெள்ளி விழா கொண்டாட்டமாக இன்றைய தினம் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது கன்னியாகுமரி சென்ற நிலையில் அங்கு திருவள்ளூர் பாதத்திற்கு மலர் வைத்து மரியாதை செலுத்துகிறார். தொடர்ச்சியாக திருவள்ளூர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறை வரை கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அந்த கடல்வழிகளை பாலமாக கண்ணாடி பாலமாக அமைத்து அதன் மூலமும் சுற்றுலாவை ஈர்க்கும் வகையிலும் பல்வேறு வேலைகளிலும் தொழில்நுட்பமான பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் முதல் முறையாக இந்த கடல்வழி தரைப்பாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தற்போது முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். 35 கோடி செலவீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வருகின்ற 25வது வருட வெள்ளி விழாவை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலை வைத்து 25வது வருட வெள்ளி விழாவை முன்னிட்டு தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை உள்ளிட்ட நிர்வாகிகள் அடிப்படையில் இந்த பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது பொதுமக்களுடைய பார்வைக்காக தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் தொடர்ச்சியாக கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே அதிகமாக சுற்றுலாவை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக திகழ்கிறது. தமிழகத்தில் இருக்க சில மாவட்டங்களில் கன்னியாகுமரியும் அதிக சுற்றுலாவை ஈர்க்கக்கூடிய ஒரு மாவட்டங்களாக திகழ்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த பாலமானது முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் இன்று முதல் 3 நாட்கள் சிறப்பு விழாவுக்காக நடைபெற இருக்கிறது. பல்வேறு பட்டிமன்றங்கள் வெள்ளி விழாவின் அடையாளமாக வள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறைக்கும் பாறைக்கும் இடையே கண்ணாடி இழை பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். $77 மீட்டர் நீளத்தில் 10 மீட்டர் அகலத்தில் இந்த கண்ணாடி இழை பாலம் கட்டப்பட்டுள்ளது. $37 கோடி மதிப்பில் ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தினை திறந்து வைக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இதோ கண்ணாடி இழை பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். தொடர்ந்து இந்த திறப்பு விழா 3 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்பட இருக்கிறது? எப்பொழுதிலிருந்து மக்களின் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது ஐயன் திருவள்ளுவருடைய சிலையை நேரடியாக பார்வையிட்டு அவருடைய பாதத்திற்கு மலர்களை வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் 37 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவருடைய சிலை விவேகானந்தர் பாறையும் இணைக்கும் வழி கண்ணாடி இழை பாலத்தை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்தியாவிலே முதல் முறையாக 2 பாறைகளுக்கு இடையான இந்த கடல்வழி கண்ணாடி பாறையானது தற்போது தமிழக அரசின் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு சுற்றுலாக்காக அது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் முதலமைச்சர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் திருக்குறள் நெறிபரப்பும் தகைமையாளருக்கு என்ற அடிப்படையில் பல்வேறு நெறியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் திருக்குறள் ஆய்வுகளுக்கு தற்போது பரிசுகளையும் வழங்க இருக்கிறார். மேலும் ஐயன் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவர்கள் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் அங்காடியும் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக அந்த பாறையில் இருக்கக்கூடிய அந்த பூம்புகார் கைவினைப் பொருட்கள் அங்காடியும் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் ஐயன் திருவள்ளுவருடைய சிலை சீரடி காட்சியும் தொடர்ச்சியாக பார்வையிடுகிறார். மேலும் கலைமாமணி சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் தலைமையில் திருக்குறளால் அதிக நன்மை தனிமனிதருக்கே என்றும் சமுதாயத்திற்கு எனும் தலைப்பில் நடைபெறவுள்ள அந்த பட்டிமன்றத்தில் துவங்கி வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றிலிருந்து 3 நாட்கள் தமிழக அரசு சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கு கவியரங்குகள் மற்றும் குரலரங்குகள் மற்றும் பட்டிமன்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு மக்களுக்கு பயன்படும் வகையில் சில அமைப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல பல்வேறு விழாக்களை கொண்டாடும் வகையில்
இந்த 3 நாட்களும் இந்த குரல்நடை கூட்டமானது கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பார்வையிடுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் மற்றும் 4 இடங்களில் திரையின் வாயிலாக கன்னியாகுமரியில் நடக்கும் நிகழ்வுகளை நேரடியாக காட்டுவதற்கும் பொதுமக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களிலிருந்து இந்த கன்னியாகுமரி பாலம் இன்று பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் 25 ஆண்டு காலம், அதாவது திருவள்ளுவர் சிலை வைத்து இந்திய பெருங்கடலில் நிலையாக நிற்கும் திருவள்ளுவருடைய சிலை 25 ஆண்டு காலம் கடந்து கம்பீரமாக இருப்பதை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் உச்சி முகர்ந்து கூட காலையில் தனது பதவியில் செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாது சுனாமி உள்ளிட்ட பல்வேறு பேரழிவுகளையும் தாங்கி நிற்கும் இந்த திருவள்ளுவர் சிலை தமிழகத்தின் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டையும் காட்டுகிறது என்றும் தொடர்ச்சியாக தனது பதவியில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் திருவள்ளுவருக்கு பல்வேறு சிறப்புகளை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு வள்ளுவர் கோட்டம் மற்றும் ஒவ்வொரு பேருந்துகளிலும் திருவள்ளுவருடைய பொருள்கள் என பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக திமுக அரசு ஒரு முறையும் வரும்போது செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த 25 ஆண்டுகால திருவள்ளுவர் சிலைக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.